எல்லோருக்குமே வணக்கம். பல பேரோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாகத்தம்மாள் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் மாவட்டம் தாரமங்கலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆரூர்பட்டி கிராமத்தில் தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ புற்று நாகாத்தம்மன் கோவில் இது ஒரு சக்தி வாய்ந்த நாக தேவதையாக வழிபடக்கூடிய சிறப்பு மிக்கது. மேலுமே இந்த கோவிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அதே மாதிரி இந்த கோவில் பார்த்திங்களா ரொம்ப முக்கியமான ஒரு முன்னேற்றத்தை பல பேரோட வாழ்க்கையில் கொடுத்துருக்கு. திருமண தடை நீங்கவும், நாகதோஷம் நீங்கவும் மற்றும் கால சர்ப தோஷம் விலகவும், குழந்தை பாக்கியம் பெறவும் பக்தர்கள் இங்கே நிறைய பேர் வந்து வழிபட்டு போகிறாங்க. அதுவும் இன்று பார்த்திங்களா இன்று அமாவாசையாக இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பாக இருக்குது. மேலுமே நாகதோஷம், ராகு கேது தோஷம் உள்ளவங்க இங்கு வந்து பால் அபிஷேகம் செஞ்சு நாக தேவதையை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். மேலுமே திருமண தடை, குழந்தை பாக்கியம், கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்குமே இந்த கோவிலில் சிறப்பு பரிகார தலமாக இருக்குது. நாக பஞ்சமி மற்றும் சிறப்பு நாட்களில் நாகம்மனுக்கு பாலாபிஷேகம், மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை வெகு விமர்சையாக இங்கு நடைபெறும். இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா இங்கு புற்று நாகம்மன் கோவிலில் இந்த புற்றிலிருந்து பாம்பு பார்த்திங்கன்னா அடிக்கடி இங்கே சுற்றி வலம் வருகிறதாம். இதை நாம் பார்ப்பது ஒரு அரிதான காட்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாம்பு பார்த்திங்களா யாரையுமே கொத்துவதோ துரத்துவதோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது இல்லையா. இது பார்த்திங்களா நம்ம பூசாரி ஐயாவே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஆலயத்தில் நம்ம சென்று வந்தோம் அப்படின்னா திருமண தடை, குழந்தை பேரு, அது மட்டும் இல்லாமல் அதற்கு எப்படி சரியான முறையில் நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையுமே பூசாரி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த முறையில் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போகும்போது அது நாகம்மன் அப்படிங்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு முட்டை வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லது. அது மாதிரி உங்களால் முடிந்தது நீ வேற பொருட்கள் வாங்குறது வாங்காது, அது உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டு நீங்கள் இந்த ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கச்சிப் துணியிலோ அல்லது ஒரு தொட்டிலோ கொண்டு போய் கட்டாதீங்க. நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய அந்த ஆடையிலேருந்து நீங்கள் அதில் கொஞ்சம் ஓரமாக நீங்கள் அதை கிழித்து அந்த இருக்கக்கூடிய அந்த மரத்தில் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அங்கே பாருங்கள், அந்த மரத்தில் கட்டியிருக்காங்களே அந்த மாதிரி நீங்களுமே போய் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை நினச்சிட்டு நீங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார உங்களால் முடிந்த வேண்டுதல் ஏதாவது உங்களால் செலுத்த முடியுமோ அதை நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு 9 வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடைபெறும். என்னோட அனுபவத்துலையுமே சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலயம் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆலயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலயமானது உருவான வரலானது ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலானது ஒரு 84 மாதங்களுக்கு முன்னாடி தான் கருவேல மரம் வெட்ட சென்ற போது அந்த மரத்தோட அடியிலிருந்து புற்றிலிருந்து ஒரு ராஜன் நாகமானது படம் எடுத்து அந்த மரத்தை வெட்ட விடாமல் தடுத்துச்சான். இதனால் அந்த மரத்தை வெட்ட விடாமல் சென்று விட்டாங்களாம். அடுத்த நாள் அந்த மரத்தை நாம் போய் வெட்டலாம் அப்படின்னு அந்த வரும்போது அந்த ராஜ நாகமானது புற்றின் மேலே ஏறி படம் எடுத்துருதான். இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமானது குடிகொண்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தகவலானது பரவிருக்கு. இது உள்ளூர் மற்றும் வெளியூர்லேருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு கோயிலாக இருக்குது. அப்போது தான் ஒரு பக்தரோட வந்து அருள்வாக்கு சொல்லியது என்ன அப்படின்னா, நான் இங்கு நாகதேவதையாக குடிக்கொண்டிருக்கிறேன். என்னை வணங்கி வரவங்களுக்கு சகல செல்வங்களையும் நான் கொடுப்பேன். முக்கியமாக திருமணத்தடை, குழந்தையின்மை இல்லை அப்படின்னு வரவங்களுக்கு அந்த பாக்கியத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சாமி சொல்லியதான். அதே போல தான் இந்த 3 வருட காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 5 to 20 வருடங்கள் வரைக்குமே குழந்தை இல்லாமல் நிறைய தவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 200-300 தம்பதிகளுக்கு மேலே இந்த ஸ்ரீ புற்று நாகாத்தம்மனை முழு மனதோட முழு நம்பிக்கையோட தரிசித்ததுனால குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கான். அதே மாதிரி திருமணமாகாத ஒரு 200க்கு மேற்பட்டோருக்கு திருமணம் நடந்திருக்கான். உலகினோட அஷ்ட திக்குகளையும் ஆட்சி புரிந்து அருள் உள்ளத்தோடு
ஆன்மாக்களை காத்து குடிகொண்டு இருக்கக்கூடிய இந்த அருள்மிகு ராகு கேது பரிகார தலமாகவும் இந்த ஆலயமானது இருக்குது. மேலுமே ஸ்ரீ புற்று நாகாத்தம்மனுக்கு வருகிற நிகழக்கூடிய மங்களகரமான வருடமானது தமிழ் ஆவணி 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் 20 புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்குமே இந்த திருவிழாவானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதே மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்களா, இவர் பூவாக்குமே கேட்பார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, இது என்ன செய்கிறது அப்படின்னு புரியாமல் புலம்புறவங்களுக்கு இந்த ஐயா வந்து பார்த்திங்களா, இந்த பூசாரி ஐயாவே அருள்வாக்குமே சொல்லுவார். இங்கே போயிட்டு நீங்கள் பூ போட்டு கூட பார்க்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படிங்கிறது முதல் கொண்டு இவர் சொல்லுவார். இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். இது ஈஸியாக பார்த்திங்களா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் தான் இந்த தாரமங்கலம் டு ஜலகண்டாபுரம் செல்லக்கூடிய வழியில் ஆரூர்பட்டி கிராமத்தில் தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஒரு பால் பாக்கெட்டும் முட்டையும் வாங்கிட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப நாக தேவதைக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்களா, இந்த அமாவாசையில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையிலுமே பூஜைகள் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான நாட்களில் ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் பூஜைகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த விசேஷ டைமில் நீங்கள் போய் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப வித்தியாசனே சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆலயத்திற்கு செல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதை முழு நம்பிக்கையோடு நம்பி போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஏதோ எல்லா கோயிலுக்கும் போனோம் வந்தோம், இந்த கோயிலுக்கும் சும்மா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லாமல் போகாதீங்க. கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு போங்க. உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற நாங்களுமே இந்த நாக தேவதை அம்மன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இந்த ஆலயம் பார்த்தீங்களா, தோஷ நிவர்த்தி, அதாவது நீங்கள் வேறு சிறப்பான வெளியூருக்குலாம் போய் நீங்கள் நாகதோஷம் போகிறது, ராகு கேது தோஷம் இருக்கிறது, இது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் பால் அபிஷேகம் செஞ்சு நாக தேவதையை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த தோஷங்கள் அனைத்துமே நீக்கும். அதே மாதிரி பக்தர்களோட வேண்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேண்டுதலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தில் திருமணத்தடை, குழந்தை பாக்கியமின்மை, அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த கோயிலில் சிறப்பான ஒரு பரிகார தலமாக இருக்கு. அதே மாதிரி நாக பஞ்சமி சிறப்பு நாளில் நாகம்மனுக்கு பால் அபிஷேகமானது செய்வாங்க. அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த திருமணமாகாத தம்பதிகளுமே ஒரு 9 வாரம் இந்த ஆலயத்திற்கு போயிட்டு அங்கே சொல்லக்கூடிய அந்த பூசாரி சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தின்படி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அந்த பூஜையில் நீங்கள் அந்த நாக பஞ்சமி இந்த மாதிரியான விசேஷ டைமில் அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது அந்த பாலை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பால் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை வெகு சிறப்பாக ரொம்ப விமர்சையாக இந்த ஆலயத்தில் நடைபெறும். அதே மாதிரி இந்த சக்தி வாய்ந்த நாக தேவதையாக வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இருக்குது. இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப குழந்தை பாக்கியம் பெறவும் பக்தர்கள் வந்து செல்லும் ஒரு முக்கிய தலமாக இந்த ஆலயமானது ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நில பிரச்சனை, ஒரு காட்டு பிரச்சனை, ஒரு தடத்து பிரச்சனை, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழிலில் தடைகளாகவே இருக்குது, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான முறையில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் முழு நம்பிக்கையோடு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்று நடக்கக்கூடிய இந்த அம்மன் பூஜையில் கலந்து கொண்டாலே உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். முழு நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த நாக தேவதையோட சிறப்புகளையும் இந்த புற்று நாகத்தம்மன் கோவிலுக்கு சென்று வந்தால் என்னென்ன பாக்கியெல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி ராகு கேது தோஷம் இல்லவங்க கூட இந்த ஆலயத்திற்கு இந்த ராகு கேதுவை வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயமானது இருக்குது. முழு நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலுமே உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாராவதோ உங்களுக்கு இந்த மாதிரியான திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். முழு நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதே
மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது தெரிஞ்சவங்களோ, அதே மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு போகும்போது கண்டிப்பாக சில முழு நம்பிக்கையோடு போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புற்று நாகத்தம்மன் கோவிலில் அடிக்கடி இந்த புற்றிலிருந்து நாகமானது வெளிவருமா. இந்த நாகத்தை காண்பது அரிதான ஒரு காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது பரிகாரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக கிடைக்கும். மேலுமே நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்து நல்லது ஏதாவது நடந்திருக்கா, உங்களோட வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.